சுந்தரகாண்டம் 56வது சர்க்கம். ஹனுமன் இலங்கையிலிருந்து குதித்தல். அசோகவனம் வந்த ஹனுமான் சின்சுமா விருஷத்தின் அடியில் அமர்ந்திருந்த அன்னையை கண்டு சீதையின் க்ஷேமத்தை உணர்ந்து மகிழ்ந்தார். புறப்படுவதற்கு ஆயத்தமான ஹனுமாரை பார்த்து சீதை, ஹனுமா, என்னை மீட்கும் காரியத்தை செய்து முடிப்பதில் நீ ஒருவனே ஆற்றல் உள்ளவன். பகைவரை வென்று என்னை அழைத்து போவதில்தான் ராமரின் பெருமையே உள்ளது. எனவே அவர் பராக்கிரமம் வெளிப்படுமாறு நீ செய்தல் வேண்டும். சீதையின் பேச்சை கேட்ட ஹனுமன் அன்னையிடம் இவ்வாறு சொன்னார். அன்னையே, பகைவரை அழித்து தங்களை மீட்க ராமர் வானர மற்றும் கரடை கூட்டத்தோடு இங்கு விரைவில் வருவார். இவ்வாறு சொல்லிய பின்னர் சீதையிடம் விடைபெற்று அரிஷ்டம் என்ற பர்வதத்தின் மேல் ஏறினார். பர்வதத்தின் மேல் நின்றபடி தன் உருவை பெருக்கிக் கொண்டார். பின்னர் வாயு வேகத்தோடு தென்கரையிலிருந்து வடகரைக்கு வந்தார். வாயு புத்திரனின் அதிவேகத்தால் அந்த பர்வதமே ஆடிற்று. குகைகளில் இருந்த சிங்கங்கள் பர்வதத்தின் அசைவினால் அரண்டு கர்ஜித்தன. வித்யாதர பெண்கள் அச்சத்தால் மலைகளில் நின்று மேலே கிளம்பினர். மலையில் இருந்த கிங்கரர், உழகர் முதலியோர் மலையை விட்டு விண்ணில் ஏறினர். மலையோ ஹனுமனின் பலமான அழுத்தத்தால் பர்வதம் பாதாளத்தை அடைந்தது. பயங்கரமான கடலை வெகு எளிதாக தாவி தாண்டுவதற்காக ஹனுமார் மேலே கிளம்பினார். 56வது சர்க்கம் முற்றிற்று. 57வது சர்க்கம். ஹனுமார் வடகரையை அடைதல். வானம் போல் விரிந்திருந்த நாகர், யக்ஷர், கந்தர்வர் என்னும் மலர்ந்த தாமரை மலர்களையும் நீலோத்பல புஷ்பங்களையும் உடைய சமுத்திரத்தை ஹனுமார் வாயு வேகத்தில் கடந்தார். மேகக்கூட்டங்களில் மறைந்து மறைந்து வெளிப்படும் சந்திரன் போல் காணப்பட்டார். பேரொளிமிக்க ஹனுமார் அரக்கர்களை அழித்து இலங்கையை கலக்கி ராவணனுக்கு அச்சத்தை ஊட்டி அன்னை ஜானகியை நமஸ்கரித்து சிம்மநாதம் செய்தபடி கடல் வழியே சென்றார். தமது அன்புக்குரிய நண்பர்களை பார்க்க ஆவல் கொண்ட ஹனுமார் பெரிய நாதத்தை எழுப்பி வாளை சுழற்றி வீசியபடி இருந்தார். அவரது பெருத்த ஓசையால் வானமே பிளவுபட்டதோ என்பது போல் காணப்பட்டது. அப்போது ஹனுமானை ஆவலோடு எதிர்பார்த்திருந்த வானரர்கள் மாருதியின் கர்ஜனை ஒலி கேட்டு 4 பக்கங்களிலும் திரண்டு நின்றனர். வானரங்களை ஒன்று திரட்டி ஜாம்பவான் அவர்களிடம், நண்பர்களே, மாருதி தான் எடுத்த காரியத்தில் சித்தி பெற்றே வருகிறார் என்பதை அவர் எழுப்பும் உற்சாகமான நாதமே வெளிப்படுத்துகிறது என்றார். இதனை கேட்ட வானரங்கள் மகிழ்ச்சி மேலிட்டாலும் ஹனுமனை பார்க்கும் ஆவலாலும் மரக்கிளைகளில் இருந்த வானரங்கள் கிளைகளை அசைத்து ஹனுமனை வரவேற்றனர். அப்போது கீழே இறங்கிய ஹனுமானை பார்த்து வானரங்கள் கைகூப்பி வணங்கின. ஹனுமாரோ ஓர் பர்வதம் போல் பூமியில் குதித்தார். ஆர்வம் மிகுந்த வானரர்கள் ஹனுமாரை சூழ்ந்து கொண்டனர். கனி கிழங்குகளை சமர்ப்பித்து பூஜித்தனர். ஹனுமார் ஜாம்பவான், அங்கதன் முதலியவரை நமஸ்கரித்தார். ஜாம்பவான் மற்றும் வானரங்களால் பூஜிக்கப்பட்ட ஹனுமார் கண்டேன் சீதையை என்ற நல்ல வார்த்தையை சொல்லி அனைவரையும் மகிழ்வித்தார். அப்போது அங்கதன் பக்கத்தில் அமர்ந்தபடி ஹனுமார் தான் கண்ட சீதையின் கோலம் பற்றி இவ்வாறு குறிப்பிட்டார். ஜனகரின் புதல்வி குற்றமற்ற சீதை அசோகவனத்தில் அரக்கிகளால் சூழப்பட்டு ஒற்றை பின்னலோடு ராமரை தரிசிக்கும் ஆவல் கொண்டவராக உறக்கமின்றி ஸ்நானமும் இன்றி அழுக்கடைந்த மேனியலாய் மிக இளைத்து காணப்பட்டாள். சீதையை கண்டதாக ஹனுமன் சொன்ன வார்த்தையை கேட்டு வானரர்கள் ஆனந்தப்பட்டு ஆர்ப்பரித்தனர். சிலர் ஹனுமாரை தழுவிக்கொண்டனர். அப்போது அங்கதன் கடல் தாண்டி சீதையை கண்டு வந்து தங்களுக்கு இணையானவர் யாரும் இல்லை என ஹனுமாரை புகழ்ந்தனர். யஜமான பக்தியும் வீரியமும் தைரியமும் கீர்த்தியும் வாய்ந்த உம்மால் ஸ்ரீ ராமபத்னி இறையருளால் பார்க்கப்பட்டார். ராமர் தம் சோகம் தீரப்பெற்று மகிழப் போகிறார் என்றான் அங்கதன். ஹனுமார் கடல் தாண்டி இலங்கையில் புகுந்து சீதையை கண்டு ராவணனை பார்த்து பேசியது போன்ற விஷயங்களை விவரமாக கேட்க ஆவல் கொண்டு ஹனுமாரை வணங்கி அவர் முன்னர் அமர்ந்தனர். அங்கதன், ஹனுமார் இவர்களோடு வானரங்கள் கூடி அமர்ந்திருந்த அந்த மலை உச்சியானது மிக்க ஒளியோடு திகழ்ந்தது.